காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரும் ஆனவர். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 15 வரையிலும். ஜெபிப்போமா. அன்புள்ள பரம தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடம் நாங்கள் வந்திருக்கிறோம். எந்த நேரமும் கிருபாசன தண்டையிலே வர எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். நிற்பரிசுத்தம் உள்ளவர், அன்பாக உம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறவர். எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு இறங்கி வந்து எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து பதில் அளிக்கிறவர். நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது என்னோட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் கிறிஸ்துவின் மேல் பற்றுதல் வைத்து நாங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேற்றுகிறபடியால் நன்றி. அநேகருக்கு ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கை தொடர்ந்து வாழ உதவி செய்யும். இன்று நாங்கள் கேட்கின்ற சத்திய வார்த்தையிலே உம்முடைய தெளிவு எங்களுக்கு விளங்குவதாக. நீர் எங்களுக்கு என்ன போதித்து தர வேண்டும் என்று விரும்புகிறோரோ அதை நாங்கள் கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்க உதவி செய்யும். சமர்ப்பித்து வெற்றியை மாத்திரம் கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த 1 மாதத்திற்கு மேலாக ஒரு தொடர் போதனையை நாம் கற்று வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த கர்த்தருடைய ஜெபம் என்று நாம் சொல்லுகிற பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்கிற வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தையும் அழகாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதனுடைய கடைசி வார்த்தையாகிய எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்கிற வார்த்தையை இன்று சற்று நாம் தியானம் செய்து தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு இன்று கற்றுத்தரக்கூடிய காரியங்களை தியானிப்போம். அன்பானவர்களே, எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்ற விண்ணப்பத்திலிருந்து
நாம் அவருடைய கிருபையை எவ்வளவாக சார்ந்து நம்பி வாழ வேண்டியது உள்ளது என்பது நமக்கு நன்றாக புரிகிறது அல்லவா? அநேகர் பரிசுத்தமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழும் பொறுப்பை அவர்களுடைய கைகளிலேயே எடுத்துக்கொள்கிறார்கள். இவன் புத்திமானாக, பரிசுத்தமுள்ளவனாக, யோக்கியனாக, உத்தமமாக, உண்மையாக வாழ வேண்டும், அவ்வளவுதானே என்று மனதிற்குள் பேசிக்கொள்வார்கள். சில நேரங்களிலே இனி நான் உறுதியாக நிற்பேன் என்று தங்களுக்குள் தீர்மானமும் செய்து கொள்வார்கள். குறிப்பாக ஆண்டுகள் மாறி மாறி வரும்போது ஒரு புதிய ஆண்டிலே ஒரு புதிய விதமான தீர்மானத்தை எடுத்து, இனிமேல் நான் எந்த பாவத்திலும் ஈடுபட மாட்டேன், நான் முழுமையாக கர்த்தரையை சார்ந்திருப்பேன் என்று உறுதியாக நிற்கிறவர்களும் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. பரிசுத்தமாக வாழும் பொறுப்பை உங்களுடைய சொந்த பக்தி வழிகளாலேயோ உங்களுடைய பலத்தினாலேயோ வாழ்வது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்களும் நானும் எவ்வளவுதான் ஜாக்கிரதை உடையவளாக இருந்தாலும் மிக எளிதாக நாம் பாவத்தால் மேற்கொள்ளப்பட்டு விடுவோம். எப்படிதான் எவ்வளவுதான் சுத்தமாக வாழும் உறுதியை நாம் வாழ்க்கையிலே நம்முடைய சுய நம்பிக்கையை பலத்தை கொண்டிருந்தாலும் கணப்பொழுதிலே பிசாசானுடைய வலைகளுக்குள் வீழ்ந்துவிட அநேக வாய்ப்புகள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் அருமையானவர்களே, இந்த பொறுப்புகளை எல்லாம் நம் பரிசுத்தமாகிய தேவனிடம் விட்டுவிட்டு அவர் மேல் வைத்துவிட்டு, அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் தவிக்கிற எத்தனையோ பரிசுத்தவான்கள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் உண்டு. இப்படி நாம் வாழும்போது அவர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்து விடும் போது அவரிடமிருந்தே நம்முடைய பலத்தை தேடுவதே கிறிஸ்தவ வாழ்க்கை. அருமையானவர்களே, நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழவும் பாவத்தால் விழுந்து விடாமல் இருக்கவும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை நம்பி சார்ந்து இயக்குவதே கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் காலையிலே வேதம் வாசிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். செய்தீர்களா? என் கால்கள் சறுக்குகின்ற போது தேவனுடைய கிருபையின் கரம் என்னை தாங்கி நிறுத்தும் என்ற நம்பிக்கையே கிறிஸ்தவ வாழ்க்கை. இதைதான் சங்கீதம் 94:18 படிக்க முடிகிறது. அப்படியானால் அருமையானவர்களை, நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? அதிகமாக பரிசுத்தமாக வாழ்வது எப்படி என்று எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டும் ஓடிக்கொண்டும் இராமல் அதிகமாக பரிசுத்தராகிய கிறிஸ்துவின் உறவை தேடி ஓட வேண்டும். பாவத்தை குறித்தே நினைக்க வேண்டாம், பரிசுத்தத்தை மாத்திரம் குறித்து நினையுங்கள், பேசுங்கள், அதை குறித்து தியானியுங்கள். ஆண்டவரை மாத்திரமே எனக்கு வாழ்வு, அவர் மாத்திரமே எனக்கு உறவு, அவரையே சார்ந்திருக்கிறேன், அவர் எங்கேயும் இல்லை, எனக்குள் இருக்கிறார் என்று ஆபிரகாம் லிங்கன் சொன்னது போல நீங்களும் நானும் சொல்லுவோமானால் அவரையே நாம் சார்ந்திருப்போம். எப்படி என்னை காப்பது என்று முயற்சி செய்து நீங்கள் ஓடிக்கொண்டிராமல் எப்படி ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே என்னை காத்துக்கொள்வது என்பது சிந்தனையாக இருக்க வேண்டும். அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருப்பதிலேயே நம்முடைய வெற்றி உள்ளது அன்பானவர்களே. அவருடைய கிருபை நமக்கு போதுமானது என்று நம்பி அவரையே பற்றி கொண்டிருப்பதிலேயே நம்முடைய வெற்றி உள்ளது. நம்முடைய பலம் அல்ல நம்முடைய மேன்மை. அந்த பலவீனத்தை உணர்ந்து தேவனுடைய பலத்தை நாடி அவருடைய கிருபைக்காக காத்து கொண்டிருப்பதே அந்த வெற்றியின் ரகசியம். ரட்சிப்பிற்காக, முழுமையான ரட்சிப்பிற்காக நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அறிந்திருக்கிறீர்களா? சுருங்க கூறினால், நாம் அவருடைய கிருபையினாலே பரிசுத்தமாக வாழ்கிறோம். நமக்கு உள்ளே இருந்து உருவாகும் அநேக விதமான சிந்தனைகள், உணர்வுகள், யோசனைகள், ஆலோசனைகள் இவைகளை கவனிக்கும் போது நாம் தேவன் சொன்னபடியான வாழ்க்கை வாழ எவ்வளவு தகுதியற்றவர்கள் என்பது விளங்கும். ஆனாலும் தேவன் நம்மை தகுதிப்படுத்துகின்றார். அது அவருடைய கிருபை. அருமையானவர்களே, நாம் புலம்பல்லே படிக்கிற பிரகாரம் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய சுத்த கிருபையே. அன்பானவர்களே, நம்முடைய கால்களை அவரே பரிசுத்த பாதைகளில் நடக்க வைக்கிறார். அது அவருடைய கிருபை. நாம் விழுந்து விடுகிற நிலைகளிலும் அவரே ஓடி வந்து மறுபடியும் உறுதியாக நிற்க வைக்கிறார். அதுவே அவருடைய கிருபை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நடக்க தெரியாத குழந்தை தன் தாயை பற்றி கொண்டிருப்பது போல அவருடைய கிருபையை பற்றி கொண்டிருப்பதே ஆகும். இடைவிடாமல் அவருடைய பிரசன்னத்தை நாட வேண்டும். இடைவிடாமல் அவர் சமூகத்தின் சந்தோஷங்களை வாஞ்சிக்க வேண்டும். தொய்வு இல்லாமல் நம்மை காக்க வல்ல தேவனோடு நெருங்கி பழக வேண்டும். ஜெபம், வேத வாசிப்பு, தியானம்
தெய்வீக சிந்தனைகள் ஆகிய ஏதாவது ஒன்றின் வழியாக எப்பொழுதும் தேவனோடு ஒரு தொடர்பை கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது தீமைகள் நம்மை ஒருபோதும் மேற்கொள்வது இல்லை. தேவனே நம்மை எல்லா தீங்குகளின் பிடிகளிலிருந்தும் பத்திரமாய் பாதுகாக்கிறார். அன்பானவர்களே, இதற்கு நாம் ஆமேன் என்று சொல்லுகிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரி ஜெபத்தை தான் கற்றுக் கொடுத்தார். நாம் இப்படி ஜெபிக்க தேவையில்லை என்று சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஜெபத்தில் எவ்வளவு ஆழமான கருத்துக்கள்! தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சியிலும் கூட கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக தொடர்ந்து லூக்கா 11 அதிகாரம் வசனங்கள் 2, 3, 4 மாத்திரம் நாம் தியானித்து வருகிறோமே. இந்த ஆழமான கருத்துக்களை பரிசுத்த ஆவியானவர் எனக்கும் என் மூலமாக உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார் என்றால் அது அவருடைய கிருபை. அவர் உங்களை நேசிக்கிறார் என்கிறது தான் அர்த்தமாகிறது. ஒரே ஒரு சீஷன் தான் கேட்டான், ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இது எப்பொழுது கேட்டுக்கொண்ட ஒரு விஷயம்? லூக்கா 11 வசனம் 1 இயேசு ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி இப்படி கேட்கிறான். அவரும் ஜெப வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவானவர் மிக மிக நேர்த்தியாக இருந்தார். அதை ஒரு நாளும் விட்டுவிடவில்லை. பிதாவோட ஐக்கியம் கொண்டிருந்தார். இன்னும் அநேகர், நான் ஆலயத்திற்கு ஒரு நாளிலே வாரத்திலே செல்லுகிறேன், அதன் பிறகு மீது எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற கண்ணோட்டத்தோடு வாழ்கிறவர்கள் உண்டு. அல்லது நான் முக்கியமானவன், ஒரு அங்கத்தினர், அது மாத்திரமல்ல பொறுப்புகளில் இருக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறவனாக இருக்கிறேன், இது எனக்கு போதும், கர்த்தர் என்னை பார்த்து கொள்வார். அன்பானவர்களே, ஜெப வாழ்க்கை இல்லாமல், வேத தியானம் இல்லாமல், தெய்வீக சிந்தனைகள் இல்லாமல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ இயலாத காரியம். தேவன் சொல்லி தந்திருக்கிற நாம் தலைப்பை எடுத்துக்கொண்டோம், தேவன் அங்கீகரிக்கின்ற ஜெபம். ஏன் மற்ற ஜெபங்களை எல்லாம் தேவன் அங்கீகரிக்க மாட்டாரா ஒருவேளை என்று நீங்கள் எண்ணம் கொள்ளலாம். அப்படி எல்லாருமே ஒரு சிறு பிள்ளையினுடைய ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்கிறார். மழலையின் ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்கிறார். அநேக குடும்பங்களில் நாம் பார்த்திருக்கிறோம், சிறு பிள்ளைகள் முழங்காற்படியிட்டு, இயேசு தேவனே, என் ஜீவனே, ஏழை பிள்ளை நான், என்னை இரட்சியும் என்று சொல்லிக்கூடிய ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்கிறார். முதிர் வயதாக இருக்கிறோம், வளர்ந்திருக்கிறோம், நாம் உடல் ரீதியாக வளர்ந்திருக்கிறோம், மன ரீதியாக, ஆத்தும ரீதியாக நாம் வளர்ந்திருக்கிறோமா? எனக்கு 30 வயது ஆகிறது, 40 வயது ஆகிறது, 20 வயது ஆகிறது, 70 வயது ஆகிறது என்று சொல்லி ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி? நீங்கள் போன வருடத்தை விட இந்த வருடத்திலே என்ன விதமான ஆவிக்குரிய முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். கடந்து வந்து பாதையில் எல்லாம் கண்மணி போல காத்து வந்த தேவனுக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி வாழுகிறீர்களா? ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்கள் ஜெபத்திலே, உங்கள் தனி ஜெபத்திலே செலவு செய்கிறீர்கள்? எவ்வளவு நேரம் வேத தியானம் செய்கிறீர்கள்? நான் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறேன், வேதத்தை தியானம் செய்து முழங்கால் படிட்டு ஜெபித்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முயற்சி செய்கிறவர்கள், ஆண்டவருடைய ஆலயங்களிலும் தசம பாகங்கள் கொடுப்பதிலும், ஏழைகளுக்கு உதவுவதிலும், நற்காரியங்களை செய்வதிலும் இருக்கிற ஜனங்கள் ஒரு நாளும் தோற்று போனதில்லை. நான் முதிர் வயது உள்ளானேன், ஆனாலும் நீதிமான் அப்பத்துக்கு இறங்கி கெஞ்சினதை நான் பார்த்ததில்லை என்று சொன்ன சங்கீதக்காரரை போல நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீர்கள். அன்பானவர்களே, இந்த வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் தான் எனக்கு தஞ்சம் என்று நாடி நிற்கிற யாரையும் தேவன் வெட்கப்படுத்துவதில்லை, கைவிடவும் இல்லை என்பதை நீங்கள் ஆண்டாண்டு காலம் சந்ததி சந்ததியாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ தீர்மானிக்கிறீர்களா? இதுவரையிலும் தேவன் கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்கிற இந்த மாதிரி ஜெபத்தை இன்னும் ஆழமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் மிக மிக அதிகமாக நேசிப்பதனால் மாத்திரமே கற்றுத் தந்திருக்கிறார். நீங்கள் பிறரை பார்க்க வேண்டாம், தனிப்பட்ட உங்களை பாருங்கள். யாபேஸ் என்கிற ஒரு வாலிப சகோதரன் ஜெபித்தான். பரிசுத்த வேதாகமத்திலே அந்த ஜெபம் இருக்கிற, தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதவாறு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபித்தான். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டருளினார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது.
இப்படி நீங்கள் முதலாவதாக நீங்கள் உங்களை பரிசுத்தவான்களாக, உங்களை சுத்தவான்களாக நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், ஒரு நற்குணசாலியாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாத வாழ்க்கையிலே தொடர்ந்து உங்களை ஆண்டவர் வழி நடத்துவாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். அழகாக இந்த மாதிரி ஜெபமாகிய பரமண்டலங்கிருக்கிற எங்கள் பிதாவே என்கிற கர்த்தருடைய ஜெபத்தை கற்றுக் கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்த என்னோடு சேர்ந்து வருகிறீர்களா? நாளை தினத்திலே தொடர்ந்து வேறொரு சத்தியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் நாளை தினத்தின் சத்தியத்தை நாமே நேரடியாக ஜெபிக்கலாமே என்கிற தலைப்பிலே நாம் கேட்க இருக்கிறோம். அதுவரையிலும் தேவ பிரசன்னம் உங்கள் இருதயங்களிலே மிகுதியாக ஆழக்கிடவது. ஆமேன். ஜெபிப்போம். கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் நேர்த்தியாக கிருபையாளங்களை நடத்தி வந்த தெய்வாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை வணங்குகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே நீர். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம். எங்கள் மேல் உம்முடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவன். இப்படிப்பட்ட சத்திய வார்த்தைகளை கேட்க தொலைக்காட்சிகளின் மூலமாகவும் சோசியல் மீடியா மூலமாகவும் பல விதமான விஷயங்களை எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். ஆழமான கருத்துக்களை உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நேர்த்தியாக எங்களை கிருபையாக நேசிக்கிறதுனால் கற்றுத்தருகிறீர். இது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த சத்தியங்களை நாங்கள் அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்க, அநேகரை நீதிமான்கள் என்கிற வழியிலே நடத்த, மீட்புக்குரிய வழியில் நடத்த, மனம் திரும்புதற்குரிய வழியில் நடத்த, ரட்சிப்பை கற்றுக் கொடுக்க உதவி செய்யும். சமர்ப்பிக்கிறோம் ராஜா. கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடர்ந்து பரிசுத்தப்படுத்தும். வாழ்வு கொடும், வெற்றி வாழ்க்கையை கொடும். சமர்ப்பித்து ஜெயமெடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.